வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நாம ஏன் சந்தோஷமா இல்லை சொல்லட்டுங்களா? ஏன்னா நம்ம சந்தோஷத்தை தள்ளி தள்ளி போட நம்மளை பழகிட்டாங்க நம்மளை. அவ்வளவுதான். நம்ம வளர்ந்த விதம் வளர்க்கப்பட்ட விதம் இந்த சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். என்ன சொல்லுவாங்க, நீங்க ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த டார்கெட்டுக்காக நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், அது வரையும் நீங்க எந்த வித சுக துக்கத்தையும் அனுபவிக்க கூடாது. ஓகேங்களா? சின்ன சின்ன சந்தோஷம் கூட அனுபவிக்க கூடாது, அந்த டார்கெட் அடையிறது தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டார்கெட் அடைஞ்ச உடனடியாக அடுத்த டார்கெட் எங்க ரெடியா இருக்கும். நீங்களே பாருங்க, அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, அந்த டார்கெட் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேட்டுங்க. ஒரு 4-5 வருஷமா குழந்தை இல்லைன்னே, குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, கர்ப்பம் ஆயிடுவாங்க. ஆஹா, கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு அந்த நிமிஷம் சந்தோஷப்படுறது இல்லை, அடுத்து டெலிவரின்னுவாங்க. சரி, இதுல அவங்களுக்கு சிசேரியன் ஆச்சுன்னா, ஐயோ நார்மல் டெலிவரி ஆகலையே, சிசேரியன் தானே ஆச்சுன்னுவாங்க. சரிங்களா? அடுத்தது பெண் குழந்தை பிறந்தது பையனா பிறக்கலையேன்னுவாங்க. சரி, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன், பிறந்தது சிசேரியன் வேற ஆச்சு, ரெண்டா பிறந்துட்டா பிரச்சனை இல்லையேன்னுவாங்க. நீங்க பாத்தீங்களா? ஆக மொத்த நீங்க கேட்டது கடவுள் கொடுத்தாரா இல்லையா? நீங்க குழந்தை இல்லை, நீங்க கர்ப்பம் ஆகும்போது ஒரு சின்ன சந்தோஷப்படலாம். ஓகே, அது நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ ஒரு வழியா குழந்தை பிறந்துருச்சு, அதை நினைச்சு சந்தோஷப்படலாம். இங்க பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அடுத்ததை பத்தி தான் பேசுறாங்க தவிர அடைஞ்சதை பத்தி பேசுறதே இல்லை. இது மாதிரி தான் நாம லைஃப்லயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் இதே தான். நீங்க ஒன்னத்தை அடைஞ்ச உடனே அடுத்ததை பத்தி தான் இங்க பேசுவாங்க. ஆக மொத்த உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாப்னு இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இங்க யாருமே ஒதுக்கப்படுவதே இல்லை. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்? நீங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நீங்க ஓடிய அந்த ஓட்டம் மட்டும்தான் இருக்கும். நடுவுல நீங்க நினைச்ச அனுபவிச்ச சின்ன சின்ன மெமரிஸ்ன்னு எதுவுமே இருக்காதுங்க. ஓகே, ஒரு மாதிரியான மிஷின் லைஃபா தான் போயிடும். ஸோ வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும்போது அது நடந்த அந்த விஷயத்தை கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி, ஆஹா இது நடந்துருச்சேன்னு சந்தோஷப்படுங்க. முடிஞ்சா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், கிஃப்ட் கிடைக்கிறது, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் அது சந்தோஷமா ஏத்துங்க. அந்த ஒரு நிமிஷத்தை அனுபவிச்சு சந்தோஷப்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ஓடிட்டே இருக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் பந்தய குதிரை இல்லைங்க. மீண்டும் விவாதிப்போம்.